தமிழ்நாட்டில் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கர் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் நடந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் படிவங்கள் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டு டிசம்பர் 4ஆம் தேதி வரை திருப்பி செலுத்துவதற்கான கால அவகாசத்தை தேர்தல் ஆணையம் நிர்ணயித்தது. வாக்காளர் திருத்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் பொதுமக்களுக்கு கூடுதலாக 3 நாட்கள் அவகாசத்தையும் தேர்தல் ஆணையம் வழங்கியது. அதன்படி 100% வாக்காளர் படிவங்கள் திரும்பப் பெறப்பட்டு உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்நிலையில் வாக்காளர் படிவங்களை இணையத்தின் பதிவேற்றம் செய்யும் பணிகளும் நடந்து வருகிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் படிவங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் முடிவுக்கு வந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலை வரும் 19ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிட உள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக சென்னை, திருப்பூர், கோவை, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில்தான் அதிக அளவிலான வாக்காளர்கள் நீக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மட்டும் 1/3 வாக்காளர்கள் நீக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.